சிவராத்திரி சிவராத்திரின்னு சொல்கிறோம். சிவராத்திரி கதை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அந்த சிவராத்திரி கதையை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு சமயம் என்ன ஆச்சுன்னா, உலகத்தில் உள்ள அதாவது இந்த பூமியில் உள்ள உயிரினங்கள் எல்லாமே ஒடுங்கி போயின. அதாவது இந்த பூமியில் ஒருத்தருமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உயிரினங்கள் இல்லாததால் வருத்தப்பட்ட பார்வதி தேவி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி அன்னைக்கு கண் விழித்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து புதுசாக நிறைய உயிர்களை படைக்கிறதுக்கு வேண்டியிருக்காங்க. அதே மாதிரி சிவபெருமானும் நிறைய உயிர்களை படைச்சிருக்காங்க. அப்படி படைச்ச உயிர்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழணும்னு வரமும் வாங்கியிருக்காங்க பார்வதி தேவி. அந்த நாள் தான் சிவராத்திரி. அதனால் வாழ்க்கையில் வளமும் நலமும் பெற்று வாழணும்னு நம்மளோட அம்பிகை நமக்காக விரதம் இருந்தாங்க இல்லையா? அதே நாள் ஒவ்வொரு வருடமும் நாமும் கண் விழித்து சிவராத்திரி அன்று சிவனை வழிபட்டு நம்முடைய நலனுக்காகவும்